காத்தியன் இருக்கார்ல அதுக்கு கொஞ்சம் சேர் பண்ணிடு. காத்தியனே கொஞ்சம் காத்தியனை ஜாயின் பண்ண. போட்டோ கேமரா வாங்க. Action! Success! Victory! 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 Okay? Thank you. Okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்சய திருதியை, ரொம்ப நல்ல நாள். எதை தொட்டாலும் துலங்கும். அதாவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதோடைய பூஜை இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆரபி ப்ரொடக்ஷன், விஎன் ப்ரொடக்ஷன், மேடே ப்ரொடக்ஷன் என்று நிறுவனங்களுடைய கூட்டு அமைப்பு இந்த மைனருங்கிற படத்தை இன்றைக்கி பூஜையோடு நாங்கள் எங்கள் டீமில் துவங்கி இருக்கிறோம். எங்கள் டீமுடைய ரொம்ப முக்கியமான நபர், வி ஆர் லான்ச்சிங், வி ஆர் வின்னிங், வி ஆர் மேக்கிங், அப்படி தான் எல்லோரும் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். எங்கள் டீமுக்குள்ளே நாங்கள் விஆருங்கிறது WEV கிடையாது, அந்த வியை சொல்ல மாட்டோம். வினோத் ராஜேந்திரன் விஆர், அவர் தான் எங்களுடைய தயாரிப்பு கோஆர்டினேட்டர், ஃபிலிம் டைரக்டர். எங்களை அத்தனை பேரையும் மொத்த டீமை கட்டி காத்து உள்ளே கொண்டு போகிறவர். இந்த மைனருங்கிற படம் உறுதியாக கன்ஃபார்ம்டாக ஒரு மேஜரான வெற்றி படமாக தமிழ் சினிமாவில் அமையும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வாகீசன், ஜனனி அப்படின்னு ரெண்டு ஃப்ரெஷ்ஷான ரெண்டு புதுமுகங்கள் உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. எப்போல்லாம் புதுமுகங்கள், எப்போல்லாம் பிகினர்ஸ் சினிமாவுக்குள்ளே வர்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தமிழ் சினிமா புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு புது பொலிவோடு மிகப்பெரிய வெற்றிகளை அடையும். இந்த மைனருங்கிற படம் அப்படிப்பட்ட படமா, இது இந்த டைப்பான படமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வேண்டாம். எல்லாத்தையும் எல்லா மக்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரமாதமான என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சின்ன ரொமான்ஸு, ஒரு பிரமாதமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரமாதமான ஒரு படமாக வர இருக்குது எங்கள் மைனர் படம். இந்த பூஜை வரும்பொழுது நான் எங்கள் டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா பெரிய படைப்புகளும், எல்லா பெரிய வெற்றி படங்களும் துவங்குகின்ற பொழுது எளிய துவக்கமாகத்தான் இருக்கும். இந்த எளிய துவக்கம் இமாலய வெற்றியை மைனர் திரைப்படத்திற்கு உறுதியாக தரும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம். வணக்கம் சார். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். போன படம் என்னோட படம் ஃபைண்டர். அதுக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு, சிறப்பான ரிவ்யூலாம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வந்துருக்கீங்க, அப்படி தான் சொல்லணும். அதோட தொடக்கமாக தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன். அதுக்கான பூஜை தான் இன்றைக்கி சிறப்பாக முடி நடந்திருக்கு. இது டோட்டலாக ஒரு முழுக்க ஒரு காதல் நகைச்சுவை படம். இது வாகிசன் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, இலங்கை தமிழர். இப்போ இந்த ரேப் இந்த இசையில் கொஞ்சம் தமிழ் ரீதியாக ரொம்ப டெவலப்பாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். ஜனனி உங்களுக்கு அறிமுகமான ஆள் தான். லியோ படத்தில் பண்ணியிருப்பாங்க, அடுத்தடுத்த படங்களும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி. அதான் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின் தான் கேளுங்க, சொல்லலாம். மைனர் சார் ஒரு பள்ளி பருவ காதல் சார். அது ஒரு காலம் கடந்து திரும்ப மெச்சூரிட்டியாக மாறும்போது அது மைனர்லேருந்து எப்படி அது மேஜராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம போர்ஷன் மைனராக அந்த பதிவை காட்டும்போது அதுக்காக மைனர் சார். இல்லை சார், அப்படி இல்லை சார். நம்ம நான் தமிழர்களாக மற்ற விஷயமாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அப்படி அந்த பிரிதல்குள்ளேயே நான் கொண்டு வரல. இந்த கதைக்கு என்ன கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். இந்த டைமில் இந்த ஜோடி சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் ப்ளேஸ் பண்ணுறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம்.
இது எங்கள் டீமு 2வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு ஃபைண்டர். நல்ல டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓடிடியில் நல்லா ஓடிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு, நல்ல படம் அது. அடுத்து வந்து மைனர். இந்த மைனரில் வந்து எல்லோரும் வந்து மெயினான ஆர்டிஸ்ட், மெயினான டெக்னீஷியன்ஸ், மெயினான ஆக்டர்ஸ், மெயினான ஹீரோனி. இப்போ வாய்ஸன் சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவர் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து அவர்களுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் நல்ல சாங்கு நல்லா பாடுறார், ரேப்பில் நல்லா சூப்பராக பாடுறாங்க. இதில் வந்து இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி அவர் ஓகே பண்ணி நல்லா பண்ணுறாங்க. சூப்பர் கதை இது. அது மாதிரி ஜனனி மேடம் அவங்களும் பிக் பாஸு, நானும் பிக் பாஸு. நான் சீசன் 2, நீங்கள் எத்தனை? 6, நான் 2. பிறகு இந்த படத்தில் வந்து மைனர் படத்தில் வந்து நான் வந்து ஒரு மெயினான எனக்கு ரோல் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு 3 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேறு ஆள் தானே என்ன உடனே ஒரு வார்த்தை எதை கேளுங்க, டேரக்டர்கிட்ட கேட்ட மாதிரி எதை கேளுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து மைனர் படம். உண்மையிலுமே ஒரு பேசிக்காக ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு அன்மெச்சுவரான ஒரு டைமில் ஒரு லவ் வருமில்ல, அது வந்து ஒரு டீனேஜ் டைமில் அந்த லவ் ஸ்டோரி போனால் எப்படி இருக்குன்னு தான் இந்த கதை. நார்மலாகவே நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தியேட்டருக்கு வரும்போது கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவையோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தென் திசை தனிற் பிறந்து தென்னவன் மடி தவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நெட்ட நம்மாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே என் உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். முதல் தமிழுக்கும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். அதை தாண்டி இங்கே வந்த என் டைரக்டர் அண்ணா, அதை தாண்டி வினோத் ராஜேந்திரன் அண்ணா, சென்ராயன் அண்ணா, ஜெனனி, மற்றது எங்களோட சார்லி ஐயா, அவர் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் முதல் வணக்கம். எல்லாருக்கும் இந்த படம் வந்து முற்றுமுழுதாக ஒரு காதல், அதாவது ஒரு பள்ளி பருவத்தில் காதல் எப்படி இருக்கும், அந்த காதல் வாழ்க்கை எப்படி அவையில் கடந்து போயினோம், அதுக்கு பிறகு அதாவது மெச்சூர் ஆன பிறகு அவங்க லவ் எப்படி இருக்குது. ஸோ அப்படியான ஒரு சிறப்பான படமாக தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் நான் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலே இதனுடைய முதலாவது படம். ஆனால் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இந்த குழு அண்ட் என்னுடைய டைரக்டர் அண்ணா. ஸோ இவே தர்ற இந்த கான்ஃபிடென்ட்டும் இவே தர்ற அந்த நம்பிக்கையும் தான் இந்த படத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய மூலதனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ வேறு உங்களுக்கு கேள்வி இருக்குதோ? ஓகே, கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்லைண்ணா, கொஸ்டின் நான் தெரியாமல் கேட்டேன், சாரிண்ணா. இல்லை சார், இல்லை மைனர் ஒரு டீனேஜுக்கான ஒரு குறியீடாக இருக்குல்ல, அந்த விஷயமா தான் மைனர். 2 பேருக்குண்ணே. ஸ்கூலில் அந்த ட்ராவல் அதை முடிச்சுட்டு காலேஜ். ஆனால் மொத்தம் ஒரு 45 டேஸ்ண்ணா. ஓகே, இதில் ஒரு காமெடியான கேரக்டர் தான். காமெடினா கதைக்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வராது. இல்லை போக மாட்டார். மோகனை நம்ம தம்பி தான்.